வத்தலக்குண்டு அருகே மல்லனம்பட்டி அழகாபுரி கிராமத்தில் தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மல்லனம்பட்டி அழகாபுரி கிராமத்தில் மகாலட்சுமி கோவில் கடந்த 200 ஆண்டுகளாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது. அழகாபுரி கிராமத்தில் ஊர் கோவிலான இந்த மகாலட்சுமி கோவிலில் ஆடிப்பெருக்கு முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைத்து தூதன வழிபாடு நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் குறும்ப கவுண்டர் சமுதாய மக்களின் குலதெய்வமாக வழிபாடு நடத்தப்பட்டு வரும் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் மகதானபுரத்தில் எழுந்தருளி உள்ள மகாலட்சுமி அம்மன் கோவிலில் இருந்து பிடி மண் எடுத்து வந்து இப்பகுதி குறும்ப கவுண்டர் சமுதாய மக்களின் மூதாதையர்கள் மகாலட்சுமி கோவில் அமைத்து வழிபாடு நடத்தி வந்தனர். இந்நிலையில் மகாலட்சுமி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு வானவேடிக்கையுடன் கங்கைக்கு சென்று கரகம் பாலித்து சக்தி கரகம் எடுத்து வந்தனர். பின்பு கோவில் முன்பாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து பக்தர்கள் தலையில் தலைமை பூசாரி அர்ச்சனன் சாமியாடி தேங்காயை வரிசையாக உடைத்து வந்தார். முன்னதாக பெண்கள் அருள் இறங்கி சாமி ஆடினார்கள். மேல தாளங்கள் உருமி மேளம் முழங்க இந்த தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குறும்ப கவுண்டர் சமுதாய ஊர் கவுண்டர் முருகன், செயலாளர் சின்னன், பொருளாளர்கள் காமராஜ், ரமேஷ்குமார் மற்றும் அழகாபுரி ஊர் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார்கள். தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியை காண திண்டுக்கல், நிலக்கோட்டை, கொடை ரோடு, ஐயம்பாளையம், விரிவீடு, வத்தலகுண்டு, சித்தையன்கோட்டை, செங்கட்டாம்பட்டி உள்ளிட்ட சுற்று கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழா குறித்து ஊர் கவுண்டர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த திருவிழா வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என கூறினார்.
குலதெய்வம் வந்து குடும்பக்கவுண்டர் இனத்துக்கே குலதெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் தான். இங்கே மேட்டு மகாரணபுரத்துலேருந்து தான் நாங்கள் வந்து குடிமண் கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 100-150 வருஷமாக நம்ம அழகாபுரியில் வந்து
நாங்கள் சின்ன கோயிலாக கட்டி இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வந்து நம்ம பெரிய கோயிலாக கட்டி நல்ல முறையில் கும்பாபிஷேகம் வச்சு ஒரு சாமி மட்டும் நல்லா பண்ணிட்டு வரோம். உலகத்திலேயே வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கவுண்டர் இல்லையே குரும கவுண்டர் 28 வகையான கவுண்டர் இருக்காங்க. அந்த கவுண்டர்லேயே சிறப்பு வாய்ந்த ஒரு குரும கவுண்டர் தலையில் தேங்காய் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி கோயில் தான், மகாலட்சுமி அம்மன் தான். அதை தான் நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்டு வர்றோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்து இது மாதிரி நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கோம். மேட்டுமங்கலபுரத்தில் தலையில் தேங்காய் உடைக்கிறத வந்து ஒரு சோதிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கல்லை வந்து தேங்காய் மாதிரி வடிவமைச்சு வெள்ளைக்காரன் எங்களுக்கு சதி செஞ்சான். ஆனால் அந்த காலத்தில் எங்களுடைய பாட்டை போட்ட முன்னோர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு சக்திமானருக்கு போய் மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி வந்து அந்த சாமியை நேராக வந்து அந்த கல்லெல்லாம் வந்து அப்படி சிதறுண்டுச்சு, தேங்காவாக சிதறுண்டுச்சு. அது கல்லாக இருக்குது. இன்னமும் அதனுடைய தேங்காய் மாதிரி இருக்கிற ஒரு பூரா உடஞ்ச துகள் வந்து அங்கே மேட்டுமங்கலபுரத்தில் எங்கள் பெரிய கோயிலில் இருக்குங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து குறும்பரனை வந்து இங்கே வந்து நாங்கள் கோயிலாக உருவாக்கி நாங்கள் கட்டி நல்லபடியாக கும்பிட்டு வர்றோங்க. இந்த கோயிலோட தாய் கோயில் எங்கே? மேட்டுமங்கலபுரத்தில் கரூர் மேட்டுமங்கலபுரத்தில் எங்களோட தாய் கோயில் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் பிடிமண் கொண்டு வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து இங்கே வச்சு நாங்கள் கும்பிட்டு வர்றோம். நல்லபடியாக சிறப்பாக இருக்குது. உலகத்திலே வந்து மகாலட்சுமி அம்மனே வந்து இங்கே இந்த கவுண்டருக்கு தான் வந்து குலதெய்வம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு வர்றோம். நல்லா ஒற்றுமையாக இருக்கிறோம். கர்நாடகத்தில் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து சிறுபான்மையாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அம்மனை வழிபட்டு வர்றதுனால மேலும் மேலும் படிப்படியாக நாங்கள் உயர்ந்துக்கிட்டே வர்றோம். எங்களுடைய ஒரு அரசியலில் மட்டும் சிலர் இன்னும் எங்களுக்கு வஞ்சகம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஒரு அங்கீகாரம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஆனால் அங்கீகாரத்தை இப்போ இருக்கிற இளைஞருக்கு போகிறாமே நல்லா படித்து மேல்மட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் வந்து எங்களுடைய காலமாக தான் இருக்குன்றத மகாலட்சுமி உத்தரவாக நான் சொல்லிக்கிறேங்க.